நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கிறேன். நான் வடக்க இமயமலை வரைக்கும் போய் நிறையா சித்தர்களையும் மகான்களையும் சந்தித்து இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். இப்போது இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டிருக்கும். கண்டிப்பாக எல்லாரையும் நல்லது செஞ்சுருக்கும், கெடுதல் செஞ்சுருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி, அது என்னது, அது சக்தி என்னடா, அது புதுசாக இருக்கே. எல்லோரும் சொல்கிறது தான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இறைவன் இருக்கும் நேரங்களில் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அதை அவன் கரெக்டாக எல்லாருக்கும் படி அளந்துட்டு தான் இருப்பான். சொல்லுவாங்க இல்லையா, கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரை கூட என்ன பண்ணியிருக்கான், உணவு அது எப்படி வருதுன்னு தெரியல. கல்லுக்குள்ளே எதுவுமே போக முடியாது, தேரை இருக்குது, அதுக்கு தேவையான உணவை இறைவன் கொடுக்குறான் இல்லையா. படியளப்பான் பரமன். ஸோ அந்த பரமன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன், பரமசிவம், அவனன்றி ஒருவனும் அசையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஒரு அவதாரம் சரபேஸ்வரர் அப்படின்னு ஒரு அவதாரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறத எங்களுடைய ஒரு கூட்டம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு குரூப்புன்னு கூட சொல்லலாம். சிவத்தையே நம்ம சதாசர்வகாலம் நினைத்து கொண்டிருக்கிறது தப்பு இல்லை, நல்லது தானுங்க. பட் அந்த சிவத்திலே பார்த்திங்கன்னா நிறையா அந்த உருவங்கள் மாறும், அதாவது அவதாரங்கள் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவதாரம் பிடிக்கும். உதாரணத்துக்கு நம்ம திரைத்துறையில் எடுத்தீங்கன்னா பலவிதமான நடிகர்கள், நடிகைகள், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டேஸ்ட் மாறுது இல்லைங்களா. எனக்கு அவரை பிடிக்கும், உனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரி நம்ம இறைநிலையிலையும் பார்த்திங்கன்னா அவதாரங்கள் நிறையா இருக்குது. அந்த அவதாரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் மீறின அவதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிவன் அவதாரங்களிலே மிகவும் ஒரு உக்கிரமான ஒரு தன்னை உணர வைத்த, யாரை, மகாவிஷ்ணுவையே நான் தான் மகாவிஷ்ணுன்னு உணர வைத்த ஒரு அவதாரமான சரபேஸ்வரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரபம் அப்படின்னா என்ன? ஈஸ்வரன்னா சிவன், கடவுள், இறைவன் அப்படி சொல்லலாம். சரபம் அப்படிங்கிறது என்ன? இப்போ நீங்கள் இந்த டைனோசர்ஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த காலத்தில் டைனோசர் இந்த மாதிரி நிறையா மிருகங்கள்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சரபம்னு ஒரு பெரிய பறவை, ராஜாலின்னு சொல்லுவாங்க. ராஜாலினா இப்போ கழுகுன்னு தான் நீங்கள் மீன் பண்ணுவீங்க. பட் அதை விட 100 மடங்கு உருவத்தில் பெரிதான ஒரு பறவை இருந்திருக்கிறது. அதுதான் சரபம்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. ஸோ அதுக்கு நிகர் நம்ம அந்த பூமியிலே எந்த விதமான ஒரு சக்தியுமே இல்லையா, அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பறவை சரபம் அப்படிங்கக்கூடிய ஒரு பறவை. ஸோ அந்த சரபம் ப்ளஸ் ஈஸ்வர், சரபேஸ்வரர். அப்போ ஏன் ஒரு ஈஸ்வரன் அந்த பறவை போல் ஒரு ஜிஜாண்டிக்கா, ஒரு 8 கால்கள், 8 கைகள், கழுத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அதாவது யாழி மாதிரியும் மனித உருவம் மாதிரியும் இருக்கும். கழுத்துலேருந்து நெஞ்சு வரைக்கும் மனிதனுடைய உடல். அதற்கு கீழே பார்த்திங்கன்னா சிங்க உருவம், சிங்கத்தின் உடல் போல் இருக்கும். எல்லாருக்கும் 2 கால் 4 கால் பார்த்துருக்கீங்க. இதுக்கு 8 கால் 8 கை. அதெல்லாம் பறக்கக்கூடிய 2 விதமான ரெக்கை. ரெக்கை யார்? ஒரு ரெக்கை பார்த்திங்கன்னா அம்பாள், சக்தியின் அம்சம். இன்னொரு ரெக்கை பார்த்திங்கன்னா துர்கா தேவி. துர்கைனா என்றும் கன்னியாக இருக்கக்கூடிய துர்கா, கன்னிகா பரமேஸ்வரி சொல்லுவாங்க. ஸோ இத்தனை சக்தியும் ஒன்றா இணையுது. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, பிரத்யங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அப்படி நெற்றிக்கண்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு சக்தின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் அவங்க தான் பிரத்யங்கராக இருந்துக்கிறாங்க. ஸோ இத்தனையும் ஒரு அபூர்வமான ஒரே உருவத்தில் பேக் பண்ணி வந்திருக்கு, பூமியில் இறங்கியிருக்கார். ஜங்குன்னு குதிச்சிருக்காரு கீழே. அப்படி குதிக்கும்போது வந்த சத்தம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக இப்போ ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது நம்ம ஒரு சத்தம் போடுவோம். அதே மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சப்தம் வந்திருக்குது. அந்த ரூபம் சரப ரூபம் எடுத்து சிவன்
பூமிக்கு வரார். எதுக்கு வராரு? எதுக்கு சிவன் வந்து இந்த ரூபம் எடுக்கிறாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இன்னொரு வாட்டி சொல்லிடுறேனே. மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு? இரணியனை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். நரசிம்மர், அது கழுத்து வரைக்கும் மனிதன், கழுத்துக்கு மேலே சிங்கம் முகம், அந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்து தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்லும்போது இங்கே தூணில் இருக்கிறாரான்னு கேட்குறார். யார்? அப்பா கேட்குறாரு மகன்கிட்ட, பிரகலாதன்கிட்ட. மகன் சொல்கிறாரு கண்டிப்பாக இருப்பார். உடனே இரணியன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கதையை எடுத்து அந்த தூணை உடைக்கிறார். உடைச்சா அது குழந்தை வெளியே வர்ற அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ஏன்னா இரணியனை அழிக்கிறதுக்கு வேறு வழியே தெரியல. அவ்வளோ தவம் செஞ்சு நிறையா ஒரு சக்தியை வாங்கி வச்சுருக்கிறான். அவனை அழிக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது, அவதாரமும் இல்லை. ஆனால் மனித உருவமும் சிங்க உருவமும் உள்ள ஒரு உருவத்தால் மட்டுமே இரணியனை அழிக்க முடியும்னு என்ன பண்ணுறாங்க? நரசிம்மாவதாரம் எடுத்து இரணியனை அழிச்சாச்சு. அழிச்சு முடிஞ்சு என்னாச்சு? மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு? தன்னிலை மறந்துடுறாரு. நான் தான் மகாவிஷ்ணுக்கு மறந்துடுறாரு. அப்போ எல்லாரையும் அந்த கோபத்தினால, அந்த ஒரு உக்கரத்தினால என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் பிடிச்சி அந்த வதம் பண்ணுறார். அப்போது தேவர்கள், ரிஷிகள், மகான்கள் எல்லோரும் போய் பரமேஸ்வரன்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி மகாவிஷ்ணு தன் நிலை மறந்து அந்த அவதாரத்திலே இருக்கிறார், நீங்கள் தான் போய் சரி பண்ணணும் அப்படியான்னு. அப்போ தான் வரார் மேலேருந்து கீழே வந்து அந்த சர்வேஸ்வரர் போன்ற ஒரு உருவம். நரசிம்மம் என்பதே ஒரு 1000 வாட்ஸ் பவர்னு வைங்களேன். அப்போ இவர் எத்தனை வாட்ஸ் பவராக இருந்தால் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? குறைஞ்சி 10,000 வாட்ஸ் பவராக இருக்கணும். இவரை போன்ற 100 மடங்கு உருவத்திலும் சரி, சக்தியிலும் சரி, எல்லாத்துலேயும் பெரிய லெவலில் ஒரு உருவம். அதான் அந்த சர்வேஸ்வரர் உருவம் எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு? நரசிம்மரை தனது இடது கைகளால், வலது கைகளும் யூஸ் பண்ணல சர்வேஸ்வரர் சிவன், தனது இடது கைகளால் அப்படியே அலேக்காக பிடிச்சி தூக்கிட்டு மேலே போகிறார். எங்கே போகிறாரு? மேலே வானத்தில் பறந்து போயிட்டே இருக்காங்க. 18 நாள் ட்ராவல் ஆகுது. 18 டேஸ் அவர் திமிரிட்டே இருக்கார். ஆனால் அந்த 18ஆம் நாள் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது, நான் தான் மகாவிஷ்ணு, நான் ஒரு அவதாரம் எடுத்தேன், அதை மறந்து இத்தனை தூரம் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு தன்னிலை உணர்ந்து பரமேஸ்வரன்கிட்ட சரண்டரார். அப்போ அவரை இது ஒரு அவதாரம்னு சொல்லி விட்டுறார். அப்போ என்ன ஆகுது? அப்போ தான் என்ன ஆகும்? கலியுகம் பிறக்குது. கலியுகத்தில் பார்த்திங்கன்னா உக்கிரமான தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். உருவத்தில் பெரியதான ஒரு சிலைகள், இல்லை ஒரு உக்கிரமான கோபம் வாய்ந்த ஒரு எல்லை தெய்வங்களுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாட்டில் நிறையா அக்கிரமங்கள் நடக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து தட்டி வைக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாராலையும் பண்ண முடியாது. மனிதர்களால் தட்டி கேட்க முடியாத சில விஷயங்களை இறைநிலை மட்டும்தான் தட்டி கேட்க முடியும். அது எப்படி? சாந்தமாக தட்டி கேட்காது. கலிகாலத்தில் உக்கிரமாக இருக்கணும். கத்தி எடுத்தால் நானும் கத்தி எடுக்கிறேன், கம்பு எடுத்தால் நானும் கம்பு எடுக்கிறேன், அப்படி தான். ஸோ அப்படி ஒரு அந்த அவதாரம் எடுத்து இந்த நரசிம்மருடைய கோபத்தை தணித்து அவருக்கு தன்னிலை உணர வைத்து சாந்தமாக்கி விட்டார். ஆனால் இவர் சாந்தமானாரா? பரமேஸ்வரன் என்றைக்குமே சாந்தமாக இருக்க மாட்டார். அன்பே சிவம் இல்லைன்னு சொல்ல வரல. அன்பே சில நேரத்தில் நெருப்பாக மாறும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு திடீர்னு இப்போ மலையில் தீ பிடிச்சி எரியுது, சின்ன ஒரு நெருப்பு தானே, சின்ன ஒரு புள்ளி தானே, அதுலேருந்து தானே அவ்வளோ விஸ்வரூபம் எடுக்குது. அப்புறம் அந்த விஸ்வரூபம் அப்படியே தன்னை போல் வந்து என்ன ஆகும்? அதே சின்ன புள்ளி அடங்கிடும். எதில் ஆரம்பிச்சதோ அதில் தான் முடியும். எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கத்தி எடுத்துன்னு கத்தியில் தான் இறப்புன்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி எந்த விதத்தில் எந்த ஒரு புள்ளியில் அந்த நெருப்பு ஆரம்பித்ததோ அதே புள்ளியில் அடங்கி விடுகிறது. அதுதான் அணு. அணுவிற்கும் அணுவாய், அணுவிற்கும் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன அணுவை பிளந்தோம்னா அதுலேருந்து வரக்கூடிய சக்தி அவ்வளோ இருக்குமா? அந்த மாதிரி அணு உடைய ஒரு சக்தி தான் நமது பரமேஸ்வரன், நமது சர்வேஸ்வரர். ஸோ அந்த சர்வேஸ்வரர் கலியுகத்தில் வழிபடுவதற்கு எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? ஐயோ பயங்கரமாக இருக்குது, பார்த்தாலே எங்களுக்குலாம் எங்கள் கதிகளை இந்த சாமி படமே நான் வீட்டில் வைக்கிறது யோசிக்கிறேன், அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சர்வேஸ்வரர் அதிகமான கோயில் இல்லைங்க. பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் புடை சிற்பங்கள் வந்து சிவன், பழைய காலத்து சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தூணில் ஒரு புடை சிற்பமாக வந்து செதுக்கியிருப்பாங்க.
அதையும் நிறைய பேர் வழிபாடு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் திருபுவனம் என்ற இடத்துல மட்டும்தான் ஆதி காலத்திலிருந்து கம்பகரேஸ்வரர் சிவன் கோயில் திருபுவனத்தில் இருக்குது. அதில் மட்டும் இவருக்கு ஜலமூலையில் தெற்கு பார்த்த மாதிரி தனி சன்னதியாக விளங்குகிறார். அதுக்கப்புறம் நாம் எங்கள் கோவிலில் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சௌபாக்கிய சரபேஸ்வரர், ஏன்னா சௌபாக்கியத்தை கொடுக்கணும். எதுவுமே வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தாங்க இருக்குது. இந்த வைப்ரேஷன், அதாவது நல்லது கெட்டது எல்லாமே வந்து நம்ம துணின்னு என்ன அந்த வார்த்தைகள். அப்போ சௌபாக்கிய சரபேஸ்வரர் அப்படின்னு, சரபம்னாலே உக்கிரம்னு அர்த்தம். சௌபாக்கியம்னா சாந்தமாக எல்லாத்தையும் நமக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு சரபேஸ்வரரை நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம். ஸோ இந்த வழிபாடு வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல வந்து நம்பிக்கை வேணும். அது வந்து மிருகமோ ஆடோ மாடோ மனுஷனோ பேயோ பிசாசோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த சரபேஸ்வரன் ஒரு உருவம், அந்த உருவத்துக்கிட்ட நீங்கள் வந்து ஐக்கியமாகணும். கண்ணை திறந்து கண்ணுன்னு சொல்லக்கூடிய கேமரா மூலிமா உங்கள் மூளைக்கு உள்ள மெமரி கார்டில் போய் அதை பதிவு பண்ணுங்கள். எதை? சரபேஸ்வரரை பதிவு பண்ணிவிட்டு அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் அலைகள்னு சொல்லுவேன். இப்போ நான் உங்களை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் என்ன பார்க்க முடியும். அது காரணம் என்ன? கேமரா, பல விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்கள். அதே போல் இந்த பூமியிலும் நிறைய சக்திகள் எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம சுற்றி இருக்குது. அதை நம்ம டியூன் பண்ணும்போது நமக்கு வந்து சேரும். இப்போ பூமிக்கல் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லோரும். யாராவது பார்த்துருக்கீங்களா? அது போர் போட்டு தண்ணி தோண்டினா தான் வரும், அப்போ தான் அதை பார்க்க முடியும். இல்லை மழை பெஞ்சா பார்ப்பீங்க. அதே போல் தான் இறைவனும் தோண்டணும். எங்கே போய் தோண்டணும்? மண்லையா, விண்லையா? மனத்துக்குள்ளே, மனசுங்கிற மண்ணுக்குள்ளே போய், நம்மளே மண்ணு தான், பஞ்சபூத கலவை தான், நில நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சொல்லக்கூடிய கலவை தான். அந்த கலவையில் இருக்கக்கூடிய அந்த உள் அந்தராத்மா, உள் மனதை போய் நம்ம தட்டணும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் பாட்டு பாடிட்டு போயிட்டான் ஒருத்தன். எதை போய் தட்டுறாங்க எல்லோரும்? நம்மளை தட்டணும், நமக்குள்ளே போய் பார்க்கணும். பார்க்கும்போது அந்த உருவத்தை மனசில் பதித்தோமானால் அவர்களுடைய சக்தி நமக்குள்ளே அந்த பிரவாகம் எடுக்கும். நீர் ஊற்று போல் வர ஆரம்பிக்கும். நீர் ஊற்று போல தான் எடுத்தோன்னு நம்ம அப்படியே அருவி மாதிரிலாம் ஊற்றாது. சிறு சிறு துளி பெருவெள்ளம், ட்ராப் பை ட்ராப்பாக உங்களுக்கு உள்ளே வரும். எது வரும்? சரபேஸ்வருடைய சக்தி உங்களுக்குள்ளே வரும். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தான். அப்புறம் என்ன? குதிரையை உங்கள் கையில் கொடுத்தாச்சு, ஓட்ட வேண்டியது தானே. என்ன வேணுமோ கீழே விட்ட செய்வார். நல்லதும் கேளு செய்வார், கெடுதலும் கேடு செய்வார். ஆனால் அந்தந்த செயலுக்கு உண்டான பலன்களை அவரவர் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அவருடைய வாரிசோ அவருடைய மனைவியரோ யாரும் அனுபவிக்க முடியாது. காலம் அப்படிப்பட்ட காலம். நீ செய்த நல்லது, நீ செய்த தவறு, நீ செய்த குற்றம், நீ செய்த அனைத்துமே உன்னைத்தான் சேருமே தவிர உன் மக்களையோ அல்லது உனது குடும்பத்தினோ சாராது. அதுதான், அதே தான், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த சர்வேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையை, இது ஒரு உருவம் தாங்க, இப்போவும் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம உருவப்படுத்தியிருக்கோம். ஏன் உருவப்படுத்தியிருக்கோம்னா அதுக்கு உண்டான ஆற்றல்கள், ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஏரோடைனமிக் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. காரில் எதுக்கு முன்னாடி இப்படி வளைஞ்ச மாதிரி கொடுக்குறாங்க, காற்றை கிழிச்சிட்டு போகும், அப்போ மைலேஜ் அதிகமாக வரப்போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இல்லை, நேராக ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா டோட்டலாக என்ன ஆகும்? காற்றை தடை பண்ணும், அப்போ என்ன ஆகும்? மைலேஜ் வராது. அதே போல் தான் எல்லா வடிவத்துக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. வேலுக்கு ஒரு சக்தி, வில்லுக்கு ஒரு சக்தி, அது மாதிரி திருசூலத்துக்கு ஒரு சக்தி, அம்பாளுக்கு ஒரு சக்தி, சிவனுக்கு ஒரு சக்தி, எல்லாம் சக்திகள் ஒன்று தான். இப்போ ஒன்றும் இன்னும் சொல்லிடுறேன், ஈஸி சொல்லி ஒரே வார்த்தை. கரண்ட்டு ஒன்று தானே, கரண்ட்டை யாராவது பார்க்க முடியுமா? அது வரக்கூடிய சக்தி மாறுது. இது லைட்டாக தெரியுது, கேமரா அங்கே தெரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, ஹீட்டர் ஓடுது. அதே போல் இறைநிலை. ஸோ இறைவனை நாம் உணர வேண்டுமென்றால் முதலில் நாம் நம்ப வேண்டும். எதை நம்பணும்? நம்மை நாம் நம்பணும். நாம் என்ற அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த அகத்தை நாம் நம்பினால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். ஆகவே சேலத்தில் இருக்கக்கூடிய எங்களது ஆலயத்தில் சௌபாக்கிய சரபேஸ்வரர், சௌபாக்கியங்கள் தரக்கூடிய சரபேஸ்வரர் வச்சுருக்கிறேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை நேரங்களில் அவர்களுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். நீங்கள் டெய்லி வரலாம், எப்போ வேணால் வந்து அவர்கிட்ட வேண்டிட்டு போகலாம். கண்டிப்பாக வாங்க, வந்து இதை டேஸ்ட் பண்ணுங்கள்.
எதுவுமே நம்ம சுவைக்காமல் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாது இல்லைங்களா? எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜப்பானில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேடி வாங்க, வந்து பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீரும். தீரும் தீரும் தீரவில்லை என்றால் என்னை கேளுங்கள். அந்த கேள்வியே இல்லை, தீரவில்லை என்ற அர்த்தமே இல்லை. ஏன் தீரலைங்கிறதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லுவேன். இந்த பரிகாரம் கிரிகாரெலாம் கிடையாதுங்க. டைரக்ட் ரிலே. நான் யார்? நான் ஒரு போஸ்ட்மேன். நான் உங்களுக்கு இப்போ இந்த போஸ்ட்டை கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்க போகிறீங்க. அங்கே இல்லை, நீங்கள் நேரில் வாங்க, இது போஸ்ட் ஆஃபீஸ், நேரில் வந்து போஸ்ட் மாஸ்டரை பார்த்து பேசிட்டு போயிடுங்களேன். கண்டிப்பாக வாங்கய்யா. ஒரு முறை வந்தாலும் பத்தாது. ருட்டீன். என்ன ருட்டீன்? ஒரு வேலையை நம்ம ருட்டீனாக செய்யும்போது அது நமக்கு இலகுவாகுது இல்லையா, நமக்கு ஃபேவர் ஆகுது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லை, அனுபவம் வருதில்ல. அனுபவம் தான் என் வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. அனுபவிங்க. சரபேஸ்வரன் சக்தியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் அனுபவித்து விட்டேன், இன்னமும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் அனுபவிப்பேன் என்ற நம்பிக்கை என் மனதில் இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு கண்டிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய எங்களது சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து உங்கள் குறை நிறைகளை, குறை மட்டும் இல்லை நிறைகளையும் சொல்லணும். ஐயா, நான் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கேன், என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள் அவர்கிட்ட, அவர் பார்த்துக்குவார். பிளைண்ட் பிலீஃப், கண்மூடித்தனமான நம்பிக்கை மட்டுமே இந்த காலகட்டத்தில், கலிகாலத்தில் உங்கள் கையை உயர்த்திவிடும். ஆகவே திரும்பவும் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சரபேஸ்வரை வந்து பார்த்துவிட்டு உங்கள் தேவையானதை வாங்கிட்டு போங்க, அவங்க செய்வாங்க. வாங்க, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். மிகவும் நன்றி. இன்னொரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். சாய்ராம். சர்வேஸ்வராய நமः.